பாப்பா ஏபிசிடி எழுதுறதுக்கோ இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்பேன். நான் வந்து அப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், நான் ஜாபுக்குலாம் போனதில்லை. அவர் சொல்லுவார், நான் உனக்கு வாங்கி தரேன், பட் ஆஃபீஸ்லேருந்து அது எடுக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ மறுபடியும் எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாததுனால நான் கேட்பேன். நான் இல்லை உங்களுக்கு தான் நிறைய பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே, நிறைய ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களே, அது நீங்கள் பாப்பாவுக்கு கொண்டு வாங்க, வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பவும் சொல்லுவார், திருப்பி அந்த பதில் சொன்னால் நான் திருப்பி கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டார். சரி நான் வாங்கி தரேன், அப்புறம் வேணால் அங்கே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். பட் அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ் திங்ஸை கூட நான் வந்து ஃபேமிலிக்கு கொண்டு வர மாட்டார். அந்த அளவுக்கு அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல அவர் வந்து நேர்மையாக இருக்கிறாருன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 33 இயர்ஸில் நான் வந்து ஜாபுக்கு போகும்போது, நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது அவரை என்னோட ரோல் மாடலாக கொண்டு அங்கே எனக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸை நான் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பினேன்.